மக்களே, இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ஒரு நல்ல நோக்கத்துக்காண்டி ஒரு விஷயத்தை செய்யணும்னு ஆசைப்பட்றீங்க. மற்றவங்க அதுக்கு ஒத்துக்க மாட்டுறாங்க. மற்றவங்களை கன்வின்ஸ் பண்ணால் அவங்க வாழ்க்கையே மாறும், உங்கள் வாழ்க்கையே மாறுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் அவங்க என்ன சொன்னாலும் கன்வின்ஸ் ஆக மாட்டுறாங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் நீங்கள் இருந்திருக்கீங்களா? உலகத்தில் 2 வகையான பிரச்சனை தான் இருக்குது. ஒன்று பணத்தினால வர்ற பிரச்சனை, இன்னொன்று மனுஷங்களால் வர்ற பிரச்சனை. இந்த வீடியோ நீங்கள் பாஸ் பண்ணிட்டு உங்கள் பிரச்சனையை லிஸ்ட் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஆமாப்பா பணப்பிரச்சனை, இங்கே அதுக்கு கொடுக்கணும், இங்கே அதுக்கு வாங்கணும், அதை செய்யணும், இதை செய்யணுங்கிற பணப்பிரச்சனை. இல்லை, இந்த மனுஷனோட எனக்கு பிரச்சனை இருக்குது, அந்த மனுஷனோட பிரச்சனை இருக்குது, இந்த மனுஷன் இதுக்கு ஒத்துக்கிட்டா வேற மாதிரி இருக்கும், இந்த மனுஷன் இதுக்கு ஒத்துக்கிட்டது தான் எனக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி மனிதர்களோட உங்களுக்கு பிரச்சனை இருக்கும். இப்போ நான் இதில் பணப்பிரச்சனையை விட்டுருங்க, அதுக்கு நம்ம பின்னாடி வரலாம். மனிதர்களோட இருக்கிற பிரச்சனையை பற்றி ரொம்ப ஸ்மூத்தான ஒரு விஷயத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரி, நீங்கள் ஒரு நல்ல நோக்கத்துக்காண்டி ஒரு விஷயத்தை செய்ய ஆசைப்படுறீங்க. நீங்கள் நான் முன்னாடி சொன்னபடி சில மனிதர்களை கன்வின்ஸ் பண்ணணும். நீங்கள் சந்திக்கிற மனுஷர் இந்த 4 வகையில் முதல்ல எந்த வகை அப்படிங்கிறத மட்டும் கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சி அந்த ஒரு வகைக்கு என்ன பண்ணால் ஓகே ஆகுமோ அதை பண்ணுங்க. அது கண்டிப்பாக கிளியர் ஆகும்னு தான் நான் சொல்கிறேன். இன்னும் குழப்பறடா நீ அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கன்னா, இப்போ நீங்கள் சந்திக்கிற மனுஷன் இந்த மனுஷன் இதுக்கு ஒத்துக்கிட்டா வேற லெவலாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா, அவர் பேராசை கொண்ட மனிதராக இருந்தான்னா அவருக்கு நீங்கள் வேற எதை பற்றி அவர்கிட்ட பேச தேவையில்லை. இதை பண்ணால் இது ப்ராஃபிட் கிடைக்கும், இது பண்ணால் இதில் உனக்கு இது கிடைக்கும் அப்படிங்கிற அந்த பாயிண்டை மட்டும் அவர்கிட்ட எடுத்துப்போங்க. அவர் ஒத்துப்பார். நீங்கள் இதனால் சமுதாயத்துக்கு நல்லது நடக்கும், இதனால் இப்படி நடக்கும், நமக்கு இத்தனை இடத்துல விருது கிடைக்கும், அந்த மாதிரிலாம் நீங்கள் சொன்னீங்கன்னா அவர் கன்வின்ஸ் ஆக மாட்டார். எனக்கு என்ன லாபம் இதில் இருக்குது, என்னுடைய லாபம் என்ன, அதை மட்டும் நீங்கள் அவர்கிட்ட சொல்லுங்கள். கம்பெனி லாபம் இல்லை, அவரோட லாபத்தை மட்டும் சொல்லுங்கள், அவர் கன்வின்ஸ் ஆவார். சரிப்பா, இவர் இந்த மாதிரி மனிதர்களை நீங்கள் இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணிடலாம். இல்லைங்க, நீங்கள் சந்திக்கிற ஒரு மனுஷன் அவர்கிட்ட பணம் இருக்குது, உங்கள்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்குது, இந்த ஐடியாவுக்கு அவர் இன்வெஸ்ட் பண்ணால் நல்லா இருக்கும்னு உங்களுக்கு தோணுது. சார் ஐடியா சார், பக்கா சார், இதில் உங்களுக்கு இவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது சார், அது சார், இது சார், இப்படி சார், அப்படி சார்னு சொல்லி அந்த மனுஷன் எப்படி தான் அந்த மனுஷன் தான் காசு சேர்ந்துச்சுன்னே தெரில, 1 நம்பர் முட்டாப்பெல்லாம் இருக்கு அந்த மனுஷன் அப்படின்னு உங்களுக்கு தோணுது. ஆனால் அந்த மனுஷன் அந்த பணத்தை உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு கொடுத்தாருன்னா உங்களுக்கு எல்லாமே தோணுச்சுன்னா, முட்டாள்தனமான மனிதர்கள்ட்ட நீங்கள் அப்ரூவல் வாங்கணும்னா நகைச்சுவை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டுமே நீங்கள் செஞ்சால் போதும். ஏதாவது ஃபன்னாக காமெடியாக பேசுங்களேன். உங்களுக்கும் அவருக்குமான அந்த இணக்கம் இருக்குல்ல, அந்த இணக்கத்தை நீங்கள் உருவாக்கிட்டீங்கன்னா முட்டாள்தனமான மனிதர்கள்ட்டேருந்து நீங்கள் காரியம் சாதிக்க முடியும். இவங்கள்ட்ட போயிட்டு அந்த ப்ராஃபிட் கணக்கெலாம் சொன்னீங்கன்னா போடா வெண்ணன்றுவாங்க. இவங்களுக்கு உங்களோட ஒரு கனெக்டிவிட்டி உருவாகினா போதும், இந்த முட்டாள்தனமான மனிதர்கள்ட்டேருந்து நீங்கள் காரியம் சாதிக்க முடியுங்கிறது என்னுடைய 2வது பாயிண்டாக இருக்குது. இப்போ 3வது பிரதானமான ஒரு விஷயம், ஒரு பிடிவாதமாக இருக்காப்புல, ஒரு ஈகோயிஸ்டான ஒரு மனுஷன் இருக்காப்புல, அதாவது மனுஷங்களை மதிக்கவே மாட்டாப்புல. இப்படிப்பட்ட ஒருத்தட்ட போய் ஒரு உதாரணமாக ஒரு அரசு அதிகாரின்னு வச்சுக்கலாமே, உங்களோட ப்ராஜெக்ட் எல்லாமே ஓகே ஆயிடுச்சு, நீங்கள் ஒரு அரசு அதிகாரி அல்லது உங்கள் மேனேஜரு அல்லது உங்கள் பாஸ், இந்த மாதிரி மேல் லெவலில் இருக்கிற அதிகாரத்தில் இருக்கிறவங்களும் வச்சுக்கலாமே, இவங்கள்ட்ட நீங்கள் போய் கன்வின்ஸ் பண்ணணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா சலாம் போடுங்க. அதிகாரத்தில் இருக்கிற அத்தனை பேர்ட்டையும் நீங்கள் ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களோட இடத்துக்கு, அவங்களோட பொசிஷனுக்கு நீங்கள் மரியாதை கொடுத்தீங்கன்னாவே போதும். உங்களுக்கு என்னப்பா பணிவான பையனாக இருக்கானப்பாவன் அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் உங்களுக்கு அந்த விஷயத்தை செஞ்சு கொடுத்துருவாப்புல. இவர்கிட்ட போயிட்டு ப்ராஃபிட்டு, இவர்கிட்ட போயிட்டு மொக்க காமெடிலாம் போட தேவையில்லை. இவர்கிட்ட போயிட்டு அந்த மரியாதையை மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே ஆகுங்கிறது நான் சொல்ல வர்ற 3வது பாயிண்ட்டு. இப்போ 4வதுங்க, அறிவாளியாக இருக்காப்புல. நம்ம ப்ராஜெக்ட்டு ஓகே தான், நல்ல ப்ராஃபிட்டபிள் ப்ராஜெக்ட் தான், ஆனால் அந்த அறிவாளியாக இருக்கிற மனுஷன்கிட்ட போய் நம்ம இந்த விஷயத்தை அப்ரூவல் வாங்குறதுக்குள்ளே ஒரு டேட்டா செட் இருக்கா, இப்படி இருக்குமே அப்படி இருக்குமே சொல்லி ஏகப்பட்ட கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு மனுஷன் எப்படி இந்த மனுஷனை, ஏன்னா அந்த மனுஷனுக்கு நிறையா தெரியும்னு எனக்கு தெரியும், நான் எப்படி அந்த மனுஷன்கிட்ட போய் நின்று எப்படி பேசி இதுக்கு அப்ரூவல் வாங்க போகிறேனே தெரியல, நான் ஒன்று சொன்னால் அந்த 10 கேள்வி கேட்பான், என்ன பண்ணுறதுனே தெரியல, நிறையா வேற படித்து தொலைகிறான், ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு தோணுச்சுன்னா அவர்கிட்ட போயிட்டு உண்மையை மட்டும் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச உண்மையை மட்டும் சொல்லுங்கள். ஆனால் பொய் இருக்கக்கூடாது, மிகைப்படுத்தி சொல்லக்கூடாது. அறிவாளியாக இருக்கிற மனிதர்கள் உண்மையாக இருக்கிற நபர்களை நேசிப்பாங்க. ஏன்னா அவங்க அறிவாளியாக இருக்கும்போது ஏமாத்துறவனை பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கோவம் வரும். அவர் அறிவாளியாக இருக்கும்போது இவன் உண்மையை சொல்கிறான்பா, இவன் உண்மையின் பக்கம் நிற்கிறான்பா அப்படின்னு இருந்தாவே உங்களுக்கு அப்ரூவல் கிடைச்சிடும். ஸோ முட்டாள்தனமான மனிதர்கள்ட்ட நகைச்சுவையோட உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதை மட்டும் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுடைய காரியத்தை சாதிக்கலாம். அறிவாளியாக இருக்கிற மனிதர்கள்ட்ட உண்மையை மட்டும் பேசுங்க, உங்கள் காரியத்தை உங்களால் சாதிக்க முடியும். 3வது, அதிகாரத்தில் இருக்கிறவங்கள்ட்ட சலாம் போடுங்க, உங்களுக்கு தேவைப்படுற அத்தனை விஷயமும் நடக்கும். 4வது மிக முக்கியமானது, பேராசை கொண்டவர்கள்ட்ட அந்த ப்ராஃபிட் இருக்குல்ல, அந்த ப்ராஃபிட்டை மட்டும் அவங்கள்ட்ட போய் சொல்லுங்கள். வேறு எதுவும் நீங்கள் பண்ண தேவையில்லை, உங்களுக்கான அந்த அப்ரூவல் கிடைக்கும். இது எப்படி சொல்கிறதுனா,
ஒரு ஆஃபீஸில் ஒரு பாஸாக இருக்கலாம், அல்லது உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் ஒய்ஃபாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, இந்த 4 கேட்டகரியில் ஏதோ ஒரு கேட்டகரியில் தான் இருப்பாங்க. வேறு எந்த கேட்டகரியிலும் அவங்க இருக்க மாட்டாங்க. மனிதர்களை 4 வகையாக பிரிக்கலாம்னா, பேராசை கொண்டவர்கள், அறிவாளியாக இருக்கிறவங்க, எதை பற்றியுமே தெரிஞ்சுக்க விருப்பம் இல்லாத முட்டாள்தனமான மனிதர்கள், 4வது மிக முக்கியமானது பார்த்தீங்கன்னா அதிகாரத்தில் இருக்கிறவங்க. இந்த 4 கேட்டகரி இருக்கிற மனிதர்கள் இந்த ஒரு குவாலிட்டியோடு நீங்கள் அணுகுனீங்கன்னா உங்கள் ப்ராஜெக்ட் நிச்சயமாக சொல்கிறேன் சக்ஸஸ் ஆகும். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஒன்று சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா, ரொம்ப முக்கியமாக எனக்கு இந்த தனிப்பட்ட வாழ்க்கையில் சில விஷயங்கள்லாம் தேடி தேடி பார்க்குறது பிடிச்சிருக்கு. எதுக்கு தான் வந்தோம், எதுக்கு தான் சாவறோம்னு தெரியல, ஆனால் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஜேர்னியில் ரொம்ப முக்கியமான சில ஹேக்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இந்த சேனலில் அப்படியே லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுதான் இந்த சேனலில் தொடர்ச்சியாக வீடியோ வந்துக்கிட்டு இருக்கு. இது உங்களுக்கு தேவைன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.